ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பயங்கரவாத முகாம்களை அழித்தது. பாகிஸ்தான் ராணுவமோ போரை நிறுத்துமாறு கெஞ்சியது என்று கான்பூர் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், கான்பூர் கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் பற்றி சொன்னது என்ன? கான்பூரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகின்ற போது நமது ஆயுத படையினருடைய திறமையான செயல்பாடு காரணமாக போரை நிறுத்துமாறு நமது எதிரிகள் கெஞ்ச வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டனர் என்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் இதோடு அவர் நின்று விடாமல் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது போரை நிறுத்துமாறு கெஞ்சியவர்கள், மன்றாடியவர்கள் எந்த மாயையிலும் இருக்க வேண்டாம், உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை, அது முடிவடைந்து விட்டதாக நீங்கள் எந்த மாயையிலும் இருக்க வேண்டாம் என்கிற ஒரு எச்சரிக்கையை பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கும். அந்த பதிலடிக்கான நேரம், முறை மற்றும் நிபந்தனைகள் நமது படைகளாலேயே தீர்மானிக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். இனி அணுகுண்டு அச்சுறுத்தலுக்கெல்லாம் இந்தியா பயப்படாது, அதன் அடிப்படையில் எந்த முடிவையும் எடுக்காது, பயங்கரவாதத்தின் எஜமானர்களையும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அரசாங்கத்தையும் இந்தியா ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் பிரதமர் மோடி விடுத்திருக்கிறார். நமது ராணுவம் வீர தீர செயல்களை நிகழ்த்தியதால் தான் இந்த வெற்றி என்பது நமக்கு சாத்தியமாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் வீடுகளுக்கு உள்ளேயே நுழைந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் உள்ளே சென்று அவர்களின் மறைவிடங்களை நாம் தாக்கி அழித்திருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் உள்நாட்டு ஆயுதங்கள் மற்றும் மேக் இன் இந்தியாவின் சக்தியை உலகமே பார்த்திருக்கிறது. நமது இந்திய ஆயுதங்களும் பிரம்மோஸ் ஏவுகணைகளும் எதிரியின் எல்லைக்குள் நுழைந்து பெரும் அழிவை ஏற்படுத்தியது என்கிற ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக இதே கான்பூர் பகுதியில் தான் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட இளம் தொழிலதிபரான சுபம் திவிவேதியினுடைய மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினரை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் கூறினார் என்பதை குறிப்பிட வேண்டும். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.